அவர் எடுத்துட்ட முதல் முடிவுகள்லாம் பாருங்க. மகளிர்களுக்கா தனி பாதுகாப்பு படை, இந்த ட்ரக் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு தனிப்படை, இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுது, மக்களை எது ரொம்ப அவதிப்படுத்தியிருக்கோ அதெல்லாம் உடனே அவர் எடுக்கிறாரு, ஒரு கமிட்மெண்ட் காமிக்கிறார். மூணாவது விஷயங்க ரொம்ப முக்கியம், ராகுல் காந்தி மேடையில இருந்தும் அப்புறம் டிஎம்கேல இருந்த அலையன்ஸ் தான் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. அது ஸ்டாலினே அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருக்குது, எங்கேயோ ஸ்டாலின் ரிமோட் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருந்து என்ன சொன்னாரு, தமிழ்நாடுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன், யாரை போய் வேணுமோ நான் பார்ப்பேன். அப்ப அது உள்ள அர்த்தம் என்ன, சும்மாவாவது நான் சென்டரோட சண்டை போட்டு இருக்க மாட்டேன், பிரதமர் மோடியோட ஒரு புது இதை ஆரம்பிப்பேன், அவரோட நான் கோஆபரேட், அதாவது அது மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரு, டைரக்டா சொல்லல, மூஞ்சியை மறைச்சிட்டு போக மாட்டேன், ஆனா தமிழ்நாடுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ, நியாயமா அதுக்கு என்னென்ன உதவி கிடைக்கணுமோ, தமிழ்நாடுக்கு வளர்ச்சிக்காக தமிழ்நாடோட திட்டத்துகளுக்காக யாரை வேணாலும் போய் பார்ப்பேன். அதாவது என்ன, அது மெசேஜ் அலைஸ்க்கு